அலுவலர்களுக்கு வணக்கமுங்க, நானானி மக்களுக்கு வணக்கமுங்க, அலுவலர்களுக்கு வணக்கமுங்க. குசேலன் கதை கேட்பதற்கு குற்றம் குறை மறந்துவிட்டு, குசேலன் கதை கேட்பதற்கு குற்றம் குறை மறந்துவிட்டு, கை தட்டி வாழ்த்த வந்து வணக்கமுங்க, கை தட்டி வாழ்த்த வந்து வணக்கமுங்க, வணக்கமுங்க, வணக்கமுங்க. தந்தனத்துவம் என்று சொல்லி என்னில் பாட, தந்தனத்துவம் என்று சொல்லி வீதியில் பாட, வந்தருள்வாய் காலை மகளே. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி, வில்லு பாட்டு ஸ்ராவயாமி, சித்திர்பவது மே. ஏகதந்த கணபதி விநாயகனே, கலைகளுக்கு அரசி கலை மகளே, உங்கள் பாதம் பணிந்தோம் பாடிடவே. வில்லு இது வில்லு வீர தமிழன் வில்லு, வில்லு இது வில்லு வீர தமிழன் வில்லு. கேளு கலை கேளு குசேலன் கலை கேளு, கலை கேளு. நாடும் வீடும் செழிக்கணும், பாரம்பரியம் தழைக்கணும், காணுங்களில் நிறையணும், பல பன்மையும் தெரியணும். குசேலன் போல பக்தி நாம முறையில் நாம செய்யணும், குசேலன் போல பக்தி நாம முறையில் நாம செய்யணும். இந்த காலம் பேசுறாங்க சமத்துவம்னு பேசுறாங்க, இந்த காலம் பேசுறாங்க சமத்துவம்னு பேசுறாங்க. அந்த கால குடும்பத்தில் அதிசயம் தான் பார்த்திருங்க. அரசன் வீட்டு கண்ணனுடன் ஆண்டி வீட்டு குசேலனும், அரசன் வீட்டு கண்ணனுடன் ஆண்டி வீட்டு குசேலனும் ஒன்றாக படித்ததிலே நன்றானது சமத்துவமே. சின்னஞ்சிறு பருவத்திலே குசேலனும் கிருஷ்ணனுமே, சின்னஞ்சிறு பருவத்திலே குசேலனும் கிருஷ்ணனுமே. ஒன்னாகத்தான் படித்தனரே, ஒன்னாகத்தான் ஆடினரே, சின்னஞ்சிறு பருவத்திலே குசேலனும் கிருஷ்ணனுமே. நண்பர்கள் இருவரும் ஒரு நாள், நண்பர்கள் இருவரும் ஒரு நாள் சொல்லி கொடுக்கத்தான் காட்டுக்கு சென்றார் அங்கே. நண்பர்கள் இருவரும் ஒரு நாள் சொல்லி கொடுக்கத்தான் காட்டுக்கு சென்றார் அங்கே. இருள் சுந்தரம் அங்கே நின்றார், இருள் சுந்தரம் அங்கே நின்றார். குசேலர் எதற்கும் இருக்கட்டும் என்று சிறிது அவளை மூட்டை கட்டி கொண்டு வந்திருந்தார். மூட்டைன்னா பெரிய மூட்டை, சின்ன மூட்டைங்க. கண்ணன் குசேலர் மடியில் தலையை வைத்து கண்ணை மூடி படுத்திருந்தார். குசேலர் மெதுவாக அவளை எடுத்து உண்டார். கண்களை மூடினால் என்ன, கண்ணன் கண்ணுக்கு தெரியாத காரியம் உண்டோ? கண்களை மூடினால் என்ன, கண்களை மூடினால் என்ன, கண்ணன் கண்ணுக்கு தெரியாத காரியம் உண்டோ? கண்களை மூடினால் என்ன. குசேலா, என்னது பற்களை அரைக்கின்ற சத்தம்? கண்ணன் கேட்டான். அது ஒன்றுமில்லை கண்ணா, பற்கள் அடித்துக் கொள்கிற. கண்ணன் ஒன்றுமில்லையா? ததாஸ்து என்றான். அவ்வளவுதான். குசேலன் வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் போனது. இருக்கும் வறுமை இன்னும் வறுமை, வறுமை அன்றி வேறேதும் இல்லை, இருக்கும் வறுமை இன்னும் வறுமை, வறுமை அன்றி வேறேதும் இல்லை, வேறேதும் இல்லை.
குசேலர் குடும்பம் வறுமையில் வாடியது. தன்னுடைய செயலும் கண்ணனின் வார்த்தையும் தான் இதற்கு காரணம் என்று குசேலருக்கு தெரியாது. இந்த ஒரு சிறு நிகழ்வை தவிர குசேலர் கண்ணனின் நட்பு ஆழ்ந்த நட்பாகவே விளங்கியது. வாழ்க்கை சக்கரம் சுற்றியது. கண்ணன் துவாரகையின் மன்னனானான். குசேலர் மிகுந்த ஏழ்மைக்குள் மூழ்கினான். ஆனாலும் குசேலர் யாரிடமும் இறக்கவில்லை. மிகுந்த தெய்வ பக்தியும் ஆழ்ந்த சாஸ்திர ஞானமும் அவரை யாரிடமும் கையேந்தவிடவில்லை. பட்டினி கிடந்தார் ஐயா, பல நாட்கள் பட்டினி கிடந்தார் ஐயா. கட்டின மனையும் பெற்ற பிள்ளைகளும் பட்டினி கிடந்தார் ஐயா. பல நாட்கள் பட்டினி கிடந்தார் ஐயா. குசேலர் மனைவி சொன்னால், நீங்கள் போய் உங்கள் பாலிய சேனரை கண்ணனை கண்டு வாருங்கள், கையேந்த வேண்டாம், அவரை கண்டாலே போதும், போய் வாருங்கள் என்றால். பசியின் மயக்கத்தை பக்தியில் மறைத்து நாம ஜபம்தான் செய்யவா. பசியின் மயக்கத்தை பக்தியில் மறைத்து நாம ஜபம்தான் செய்யவா. முடிவாக சுதாமா புறப்பட்டார். தன்னுடைய புடவையின் தலைப்பில் சிறு துணியை தேய்த்து அதில் வீட்டில் இருந்த சிறிதளவு இனிப்பு அவளை மூட்டையாக கட்டி கொடுத்தார். கண்ணா அருமை நிறை கருணா, உன்னை காணவே நான் வருவேன். கருமை நிற கருணா, உன்னை காணவே நான் வருவேன். சிகத்தோறும் இல்லை, மேலே துணையும் இல்லை, அதை கேட்கவும் நான் வரலை. அதை கேட்கவும் நான் வரலை. கண்ணா கருமை நிற கருணா, உன்னை காணவே நான் வருவேன். கண் பார்வை மங்க, கால்கள் தள்ளாட, மேலே புள்ளி பட, காட்டு வழியே குசேலர் தள்ளாடி தள்ளாடி சென்றார். கண்ணன் புன்னகைத்தான். குசேலர் மயங்கி விட கண் விழித்த போது தனக்கு முன்னே பிரம்மாண்டமான தங்கத்தால் ஜொலிக்கும் வாசற்காங்கும், அதன் முன்னே காவலர்களும் நிற்க கண்டார். அதுதான் துவாரகையின் நுழைவாசல் என்று உணர்ந்தார். உள்ளே நுழைய முற்பட்ட குசேலர் சேவகர்கள் கருத்தனர். என்னை யார் என்று கற்கிறாய், என்னை யார் என்று நான் கண்ணனின் பாலிய சிநேகிதன், அவன் எனது ஆத்ம நண்பன், நான் அவனை காண வந்திருக்கிறேன். அழுக்கு வேஷ்டி, விழுந்து தொங்கும் மேற்பத்திரம், ஒருங்கி ஒட்டிய வயிறு, குழி விழுந்த கண்ணம், நீராயக்கூடிய கண்ணனுக்கு நண்பர். எகத்தாளமாக கேட்ட வாயில் காவலர்கள் அவரை போ போ என விரட்டினர். சோருடன் திரும்பி நடக்க முற்பட்டார். ருக்மணி சத்யபாமாவுடன் பேசிக் கொண்டிருந்த கண்ணன் அதை மறைத்து அரண்மனையில் ஓடி வந்தார். கண்ணன் வந்தான் ஓடி கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் ஓடி கண்ணன் வந்தான், கண்ணீரை கண்ணனும் கண்ணன் வந்தான், வந்த கண்ணனுக்கு கண்ணன் வந்தான், மாளாரசிய கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் ஓடி கண்ணன் வந்தான், கண்ணீரை கண்ணன் வந்தான். குசேலா குசேலா என்று கூவிக்கொண்டே வந்த கண்ணனை கண்ட குசேலர் கண்ணா கண்ணா என்றான் நாற்றதற்கு. உன் கண்ணில் நீர் வழிந்தால் உதிரம் கொட்டுதடா, கண்ணீர் பாவை என்றோ குசேலா என்னுயிர் நண்பனன்றோ, என்னுயிர் நண்பனன்றோ. அரண்மனைக்கு அழைத்துச் சென்று பஞ்சமெத்தியில் அமர்த்தி ருக்மணி கொண்டு வந்த தங்க தாம்பாளத்தில்
சுதாமாவின் கால்களை வைத்து கால்களை அரைந்தி கணவன் மனைவி இருவரும் அவருக்கு பாத பூஜை செய்தனர். கண்ணன் சுதாமாவுடன் அமர்ந்து அவருடைய பால்ய கதைகளை பேசி தீர்த்தனர். சாந்திபணி ஆசிரமத்தில் நடந்த எத்தனையோ விஷயங்களை இருவரும் பேசி பகிர்ந்து தங்களுக்குள் மடிந்த வண்ணம் இருந்தனர். அப்போது ருக்மணி சுதாமாவுக்கு வைரங்கள் நிறைந்த தங்கத்தட்டிலே அறுசுவை விருந்து கொண்டு வந்தார். ஆமாம், எனக்கா நீ என்ன கொண்டு வந்தாய்? அன்னி எனக்கு என்ன கொடுத்தார்கள் என்று கேட்டுக்கொண்டேன். சுதாமாவின் இடுப்பில் இருந்த அந்த சின்ன அழுக்கு மூட்டையை கண்ணன் பறித்து கொண்டான். கண்டு கொண்டேன், நான் கண்டு கொண்டேன், அவள் தன்னை கொண்டு வர கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன், அவள் தன்னை கொண்டு வர கண்டு கொண்டேன். இப்படியாக பாடிக்கொண்டே ஒரு பிடி அவளை புசித்தார், இரண்டாவது பிடி அவளை எடுத்தார். தடுத்தாள். எனக்கு இல்லாமல் நீங்களும் முழுவதே உண்டால் எப்படி? இப்படி இருவரும் அந்த பழைய அவளை போட்டி போட்டு கொண்டு உண்பதை பார்த்த குசேலர் கூனி குறுகி அமர்ந்தார். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. கண்ணனே கண்ணனே கண்ணனே, இந்த அவள் அண்ணு நான் தரவில்லையே. கண்ணனே கண்ணனே கண்ணனே. குசேலருக்கு பட்டு பீதாங்கரங்கள் சொர்ணாபரணங்கள் தரப்பட்டன. அன்றிரவு அவர் அங்கே பட்டு மெத்தையில் பஞ்சு மெத்தையில் உறங்கினார். ஆனால் அவருடைய நினைவுகள் தனது வீட்டிலேயே இருந்தன. இப்படியாக அவர் உறங்கினார். மறுநாள் பொழுது விடிந்தது. ருக்மணி நினைத்தால் கண்ணன் சுதாமாவை இன்னும் சில நாட்கள் தங்கியிருக்க சொல்லி பிறகுதான் அனுப்பார் என்று. ஆனால் கண்ணனோ இன்று போய் குசேலர் உள்ளமும் வயிறும் நிரம்பி இருந்தது. வந்த வேலையை மறந்தார். உதவி கேட்ட வந்ததையும் மறந்தார். வீட்டிலிருக்கும் வறுமையிலையும் மறந்தார். தன் வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தார். வீடு நோக்கி எனது மனைவியே மக்களே ஊருக்குள் வந்த சுதாமாம் தன்னுடைய வீட்டுக்கரையில் சென்றார். தன்னுடைய பீந்து போன குடிசைக்கு பதிலாக அங்கு ஒரு மாட மாளிகையை கண்டார். போகிற பறவைகளின் கூட்டம், தாமரையும் நீரும் மல்லியும் மலர்ந்த தடாகங்கள் மாளிகையை சுற்றி பூந்தோட்டமும் பழத்தோட்டமும் நன்கு அலங்கரித்துக் கொண்ட ஆண்களும் மான் போன்ற மறைந்த பார்வை கொண்ட பெண்களும் நிறைந்திருந்த மாளிகை. இது என்ன வீடு? இது நான் குடியிருந்த வீடெனில் எப்படி இப்படி ஆயிற்று என்று எண்ணிய பெரும் பாக்கியக்காரின் அவரை ஆண்களும் பெண்களும் பாக்கிய முழக்கத்துடன் மங்கள கீதங்கள் பாடி வரவேற்றனர். தன் கணவர் வந்துள்ளதை அறிந்த குசேலர் மனைவி தாமரை மலர் விடுத்து வடிவெடுத்த வந்த திருமகள் போல் மகிழ்ச்சி தழும்ப பரபரப்புடன் வீட்டிலிருந்து வெளிவந்தார். தங்க மாலைகள் அணிந்து பணிப்பெண்களிடையே தனித்த பேரொழியிடம் காணப்பட்ட
தன் மனையை கண்டு வியப்படைந்த குசேலர் மகிழ்ச்சி பொங்க அவளுடன் சேர்ந்து தேவேந்திரன் மாளிகை போன்று நூற்றுக்கணக்கான ரத்ன தூண்களுடன் இருந்த தன்னுடைய மாளிகையில் வாசம் செய்தார். நற்குணங்கள் அனைத்துக்கும் கொள்கலனான மகான் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் இப்பிறவியில் நட்பு கொள்ளும் பேறு பெற்ற எனக்கு இனி ஒவ்வொரு பிறவியிலும் அவருடைய அன்பு, நலன் கூறுதல், நட்பு, பணிவிடை புரியும் பெரும் பேறு உண்டாக வேண்டும். அவருடைய திருவடிகளிலேயே மனம் ஈடுபட வேண்டும். அவருடைய அடியாருடன் எனக்கு உறவு ஏற்பட வேண்டும். இவ்வாறு அறிவு கொண்டு ஆராய்ந்து தீர்வு கண்ட குசேலர் உலகியல் நாட்டத்தை துறக்க எண்ணி பகவானிடத்தில் ஆழ்ந்த பக்தி கொண்டு சிறிதும் பற்றின்றி மனைவியுடன் உலகியல் செல்வத்தை அனுபவித்தார். மங்களம் சுப மங்களம் மங்களம் சுப மங்களம் மங்களம் சுப மங்களம் மங்களம் சுப மங்களம். குசேலனின் கதை கேட்டு குதூகலமாய் வீற்றிருக்கும் குசேலனின் கதை கேட்டு குதூகலமாய் வீற்றிருக்கும் நானானி மக்களுக்கு வாழ்வு பெற்ற மங்களம் நானானி மக்களுக்கு வாழ்வு பெற்ற மங்களம். பக்தி பெற்ற மங்களம் பாவம் பெற்ற மங்களம் பக்தி பெற்ற மங்களம் பாவம் பெற்ற மங்களம் உலகம் சென்ற மங்களம் உயிரை பெற்ற மங்களம் உலகம் சென்ற மங்களம் உயிரை பெற்ற மங்களம் மங்களம்